என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை பஞ்சமியினுடைய இந்த வெற்றி விடியலில் உன் தாயானவள் இந்த வராகி என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த சனிக்கிழமையின் நாளில் என் குழந்தையே, உன்னுடைய இல்லம் தேடி உன் தாயானவள் வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் என்னை தொட்டு நீ உள்ளே அழைக்க வேண்டும். ஏனென்றால் இன்று உன் தாயானவளுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்த வேண்டிய கடமை நிறைய இருக்கின்றது. நான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்காக புரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. இதையெல்லாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு விஷயத்தையுமே இழந்து விட்டோம் என்று நீ நினைக்கும் பொழுதெல்லாம் ஒன்றை மட்டும் மறந்து விடாதே. எதிர்காலம் என்ற ஒன்றை உனக்காக நான் வைத்திருக்கிறேன் என்பதனை. அதனால் இன்று இழந்தது மட்டும்தான் வாழ்க்கை என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கான நேரம் ஆரம்பிக்கும், உனக்கான நல்ல நேரம் வரும். அப்பொழுது இந்த வாழ்க்கை நீ கேட்ட விஷயங்கள் அத்தனையையும் உன் கைகளில் ஒட்டுமொத்தமாக ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு பயம் என்ற ஒன்று எப்பொழுது வரும் தெரியுமா? என் பிள்ளையே, நிச்சயம் இன்னாத ஒரு விஷயத்தை நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது அந்த பயம் உன்னை வந்து தொற்றிக்கொள்ளும். நிச்சயமின்மையை நீ எப்பொழுது ஏற்றுக்கொள்கின்றாயோ அந்த நொடிப்பொழுதே அது மிக பெரிய சாகசமாக உன் வாழ்க்கையில் மாறிவிடும். அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? எந்த விஷயம் நமக்கு இல்லை என்று நினைத்திராயோ அந்த நேரத்தில் உனக்கு வருகின்ற பயம் அது நமக்கானது என்று நினைத்து அதை நீ பெறுவதற்கு முயற்சி செய்யும் பொழுதுதான் இந்த பயம் மறைந்து உனக்குள் சாகசங்கள் வந்து விடுகின்றது என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னுடைய தேவைக்கு அதிகமாக எந்த விஷயம் இருந்தாலும் சரி, அதற்கு பெயர் விஷம். அது அதிகாரமாக இருக்கலாம், இல்லை செல்வமாக கூட இருக்கலாம், ஏன் அன்பு, வெறுப்பு, பசியாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அளவோடு தான் இருக்க வேண்டும். நமக்கு தெரியுமல்லவா நம் வாழ்க்கையில் நாம் என்னவாக எப்படி நம்மை வெளிப்படுத்துகிறோம் என்று. அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, மற்றவர்களிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு பெயர்தான் பொறாமை. அப்படி நீ எப்பொழுது அடுத்தவர்களிடத்தில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்கின்றாயோ நிச்சயமாக அந்த விஷயமே அவரே உனக்கு மிக பெரிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக மாறிவிடுவார். எப்படி என்று உனக்கு புரிகின்றதா? நல்லது செய்கின்றவர்களை ஊக்கப்படுத்தும் பொழுது அவர்களிடத்திலிருந்து மேலும் மேலும் நமக்கு நல்லது தானே நடக்கும். நிச்சயமாக அந்த விஷயத்தை நீ ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை பெறத்தானே போகின்றாய். நீ உன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி எப்பொழுது அதை செல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாயோ அதற்கு பெயர் கோபம். அப்படி அந்த கட்டுப்பாட்டை மீறி நீ செல்வதை ஏற்றுக்கொண்டாயானால் அது உனக்குள் சகிப்புத்தன்மையாக மாறிவிடும். ஒரு கோபத்திற்கும் ஒரு சகிப்புத்தன்மைக்கும் இடையில் நிறைய வித்தியாசங்கள் இல்லை. அதை நீ கோபமாக மாற்றுவதும் சகிப்புத்தன்மையாக நம்பி ஏற்றுக்கொள்வதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. என் பிள்ளையை, எப்பொழுதுமே வாழ்க்கையில் வெறுப்பு என்பது இன்னொரு மனிதனை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிப்பதற்கு பெயர்தான் வெறுப்பு. நிபந்தனையின்றி அந்த மனிதனை நீ ஏற்றுக்கொண்டாயானால் அந்த வெறுப்பு அன்பாக மாறிவிடுகின்றது. எதற்கு அம்மா விடியலிலேயே நம்மை இப்படி போட்டு பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றாள்? ஏதோ இவளிடத்தில் 2 வார்த்தைகளை கேட்டால் நம் மனதிற்கு சற்று ஆறுதலாக இருக்கும் என்று நினைத்தால் இவளோ பயம், பொறாமை, கோபம், வெறுப்பு, விஷம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாளே என்று நீ நினைக்கலாம். நான் சொன்ன வார்த்தைகளில் ஒரு அர்த்தம் இருக்கின்றது, ஆழமான கருத்து இருக்கின்றது. என் பிள்ளையே, ஒருவரிடத்தை நீ வெறுப்பை காட்டுவதும் கோபத்தை காட்டுவதும் பொறாமைப்படுவதும்
பயத்தை வெளிப்படுத்துவதும் எதையுமே விஷமாக எண்ணி வேதனைப்படுவதும் உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்கள். இந்த கோபத்தை நீ சட்டென்று சகிப்புத்தன்மையாக மாற்றிவிட்டாயானால், அதாவது உன் மனதிற்கு புரிந்து வாழ்க்கையின் அனுபவங்கள் கற்றுக் கொடுத்த பாடங்களை வைத்து அதை நீ உனக்கு ஏற்றது போல மாற்றிக்கொண்டாயானால், இந்த வாழ்க்கையை விட அற்புதமான ஒரு விஷயம் வேறு எதுவுமே இல்லை என்று உனக்கு நிச்சயமாக நினைக்க தோன்றும் என்பதனை மறந்து விடாதே. இழந்து விட்டோம் என்று எண்ணி எண்ணி நீ இந்த வாழ்க்கையில் வேதனைகள் பட்டதுதான் அதிகம் என்பதனை புரிந்து கொள். நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும். பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயப்படவோ உனக்கு தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசமடைந்து மறுத்து பேசி உன்னை எப்பொழுதுமே நீ நிரூபிக்க நினைக்காதே. என் குழந்தையே, நீ போகும் வழி சரி என்றால் எண்ணம் போ உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். என் பிள்ளையே, நீ வாழ்க்கையில் எந்த அளவிற்கு மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு மற்றவர்களின் தேவையற்ற பேச்சுக்கள் உன் மீது விழத்தான் செய்யும். அதையெல்லாம் கடந்து உன் வாழ்க்கையில் நீ உனக்கான வெற்றியை நிச்சயமாக பெறத்தான் வேண்டும். ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும். உன்னுடைய உள்ளமும் உன்னுடைய இல்லமும் நிச்சயமாக மகிழ்ச்சி அடையும். உனக்கான நேரத்தை நான் துவக்கி வைத்து விட்டேன் என்பதனை புரிந்து கொண்டு இனி உனக்கு எப்பொழுதுமே சந்தோஷம்தான் என்பதனை நினைவில் கொள். கவலைப்படாமல் இரு. என் பிள்ளையே, நீ எதிர்பார்த்த போல உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகள் அனைத்துமே உனக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த வராகி நாசிகளோடு எல்லாமுமே உனக்கு இனிதாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன். நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த வராகி உனக்காக துணை நிற்பாள் என்பதனை மறந்து விடாதே. யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்திற்கு நிச்சயமாக தன்னை அர்ப்பணித்தவர்கள். அப்பேற்பட்டவர்கள் நிச்சயமாக தர்மமே வெல்லும் என்கின்ற நம்பிக்கை உடையவர்கள். என் குழந்தையே, இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டுதான் உன் வாழ்க்கையை நகர்த்தி செல்ல வேண்டும். உன்னால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் தெய்வம் உன்னிடத்தில் ஒப்படைப்பது கிடையாது. அதனால் நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய தொடங்கு. நிச்சயமாக உன்னால் முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் இந்த தேய்பிறை பஞ்சமி நாளில் வந்து கொண்டே இருக்கிறது. நீயும் அதையெல்லாம் வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றாய். இந்த காலம் உனக்கு கண்டதையும் காண்பித்து மயங்கச் செய்யும். அதனால் இந்த இடத்தில் நீ சிக்கிக் கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக அது அழித்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டு எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நீ முன்னேறி கொண்டே இரு. உன்னை யாரேனும் நிராகரிக்கிறார்கள் என்றால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். இந்த உலகில் சாதனை புரிந்த அனைவருமே யாரோ ஒருவரால் நிராகரிக்கப்பட்டவர்கள்தான். அதனால் அப்படியாகிவிட்டது, இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள், நம் வாழ்க்கை இப்படி மாறிவிட்டது என்று சொல்லி பதற்றமடையாமல் என் குழந்தை, எதற்கும் துணிந்து உனக்கான நன்மைகளை பெறுவதற்கு நீ முயற்சி செய். என்றும் என்றென்றும் இந்த வெற்றி உன் வசமாக மாறும். வராகியினுடைய அன்பு பிள்ளையாக நீ வலம் வந்து கொண்டிருக்கின்றாய். இந்த நாளில் நான் எப்பொழுதுமே உன்னை கைவிட்டு விட மாட்டேன். என் பிள்ளையை, எதற்கும் அவசரப்படாதே. உனக்கு நிதானம் மிகவும் அவசியம். உனக்கானது நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும். உன்னுடைய நிலைமையை நான் நிச்சயமாக மாற்றி காட்டுகிறேன். இதனை கேட்டுவிட்டு நீ செல்ல வேண்டும். அம்மா சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கேட்டு எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் உன்னுடைய வாழ்க்கை உனக்கானது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல நல்ல பிள்ளையாக நீ வாழ்ந்து கொண்டிரு. இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் உன்னுடையதை மற்றவர்கள் அனுபவிக்கப் போவது கிடையாது.
அதனால் இந்த வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடையதை நீ பெறுகிறாய் என்கின்ற நம்பிக்கை கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிரு. கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி களியை எவனொருவன் எட்டுகிறானோ அவர்தான் சிறந்த சாமர்த்தியசாலியாக மாறிவிடுகின்றான். நீ எடுக்கும் முயற்சிகள் என்றுமே வீணாக போவது கிடையாது. முயற்சியை கைவிடாதே. நீ தக்க பலனை நிச்சயமாக அடைவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை யார் வெறுத்தாலும் சரி, யார் விலகினாலும் சரி, என்றும் உன்னோடு நான் துணை நிற்பேன் என்பதனை மறந்து விடாதே. உன் மனது உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ இந்த வாழ்க்கையில் உருவாக்கப்படுகிறாய் என்பதனை புரிந்து கொள். நீ செதுக்கப்படுகிறாய் என்பதனை புரிந்து கொள். அதனால் இந்த வழிகளுக்கு நன்று கூறி நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ பழகிக்கொள். உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபொழுதும் கைவிட்டு விடாது. உன்னோடு இருந்து நிச்சயமாக வாழ வைக்கும். நம் முன்னால் சொல்லப்படும் ஒவ்வொரு பொய்யும், நமக்கு பின்னால் பேசப்படும் ஒவ்வொரு உண்மையும் ஒன்றை மட்டும்தான் குறிக்கும். அதற்கு பெயர்தான் துரோகம். அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? ஒரு பொய் உன் முன்னால் ஒருவர் சொல்கிறார் என்று வைத்துக்கொள். அந்த உண்மையை சொல்லாமல் அந்த பொய்யை உன்னிடத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக நீ ஏமாறுகிறாய் என்ற அர்த்தம். அதனால் பொய் என்று தெரிந்தும் ஒரு விஷயத்தில் உன்னை இவர்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள், அல்லது நீ செய்வது தவறு என்று தெரிந்தும் உன்னை இவர்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள் என்றால், என் பிள்ளையே, சட்டென்று இதில் விழுந்து விடாமல் நீ தப்பித்து கொள்ள வேண்டும். எங்கேயோ தவறு நடக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும். அதுவல்லாமல் அவர்கள் சொல்வது பொய் என்றோ, நீ இது போன்ற விஷயங்களை தவறாகத்தான் செய்கிறாய் என்று தெரிந்த பிறகும் கூட அதை நீ ஏற்றுக்கொள்வாயானால் நிச்சயமாக என் குழந்தை, உன்னுடைய பாதை தவறான பாதை. இதற்கு மேலும் நீ இப்படியே செல்வாயானால் எங்கோ ஓரிடத்தில் உனக்கு துன்பம் இருக்கிறது என்பதனை நீ முடிவு செய்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கவலைகள் எல்லாம் என்ன என்பது நிச்சயமாக எனக்கு நன்கு தெரியும். எந்த நொடியிலும் மாற்றம் வரும். என் உயிரை நீதான் என்று என் குழந்தை நீ முதலில் புரிந்து கொள். என் பிள்ளையை, நம்பிக்கையோடு இரு. இந்த வராகி நான் உனக்காக இருக்கின்றேன். இந்த பஞ்சமி நாளில் உன் அம்மா சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதிற்குள் நின்று விட்டது என்றால் நீ வாழ்க்கையை வென்று விட்டாய் என்ற அர்த்தம். உனக்கான நம்பிக்கையை பெற்றுக்கொண்டாய் என்ற அர்த்தம். என்ன நடந்தாலும் சரி, அனைத்தையும் இழந்தாலும் உன்னிடத்தில் உன்னுடைய நம்பிக்கை ஒன்று மட்டும் மிச்சம் இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக நீதான் வெற்றிக்கு தகுதியானவன் என்பதனை மறந்து விடாதே. உன் வெற்றி நிச்சயமாக இந்த வராகி என்னால் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அதனால் எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கலங்கி நிற்காதே. என் குழந்தையை, சோர்வடைந்து விடாமல் வாழ்க்கையை நீ எதிர்நோக்கி சென்று கொண்டிருப்பாயானால் எதிர்பாராத நேரத்தில் பல ஆச்சரியங்களை அது உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இழந்ததை நினைத்து ஒருபொழுதும் வருத்தப்படாதே. இறை நம்பிக்கை இருக்கும் பொழுது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை தேடி வரும். நான் உன்னை நிச்சயமாக தேடி வர வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே இயலாதவர்களுக்கு உன்னால் இயன்ற உதவியை செய்து என் பிள்ளை, நீ உன்னாலான அத்தனை நன்மைகளுக்கும் அவர்களோடு துணை நில். நீ இயலாதவர்களுக்கு உதவி செய்கிறாய் என்றால் அது உன் தாயானவள் என்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். இன்று இந்த பஞ்சமி நாளில் என் வாக்கினை நீ முழுமையாக கேட்டிருப்பாயானால் வஜ்ரகோஷம் என்று எனக்கு பதிவிடு. என் பிள்ளைகள் எத்தனை பேர் என் மீது நம்பிக்கை கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்டார்கள் என்பதனை நான் நிச்சயமாக தெரிந்து கொள்வேன். என்னை மகிழ்ச்சி படுத்தி இருந்தால் என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உனக்கு நிரந்தரமாக இருக்கும். இது உன்னுடைய பொறுமைக்கான சோதனை என்பதனை புரிந்து கொள். அம்மா 15 நிமிடங்கள் உன்னோடு பேசுகிறாள் என்றால் பொறுமை கொண்டு நீ கேட்கிறாயா என்பதற்கானது.
உன் பொறுமைதான் உனக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்று கொடுக்கும். தாயின் வார்த்தைகளையும் உனக்கு வாழ்க்கையாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.